ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான் மீ சீரீஸான வெல்கம் டு டேமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டேமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 2 எபிசோட் 3 பேப்லஸ். இந்த டீமன் ஸ்கூல்ல எல்லா வகையான டீமன்ஸும் இருக்காங்க. எல்லா வகையான டீமன்ஸும் இருக்கிறதுனால அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வராம தடுக்கிறவங்க தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் அப்படின்னு மாசா ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஆமரி வந்து சொல்றா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஷாக் ஆகுறாங்க. இருமா சுசுகி ஏஜ் 14 நெதர்லாண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஹியூமன் டீமன் ஸ்கூல் பேப்லஸ்ல தான் இப்ப அவன் படிக்கிறான். ஹார்ட் ஒர்க் பண்ணி தன்னோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனுக்கு என்ன காத்துட்டு இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். பிரசிடென்ட் ஆமரி உண்மையிலேயே அப்ப மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. பிரசிடென்ட் ஆமரியை யார் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அந்த ப்ராட்காஸ்டிங் பேட்லர்ஸ் ரொம்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க. ஆனா யார் எப்படி பண்ணாங்கிறது தான் நமக்கு எந்த ஒரு க்ளூவும் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ யாரையோ ஒருத்தவங்க பாக்குறான். என்னாச்சுன்னு கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படிங்கிறான். அப்படின்னா நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? பிரசிடென்ட் ஆமரி மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை இது பிரசிடென்ட் ஆமரியோட சிஸ்டரா இருக்குமோ இல்ல ட்வின்ஸா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கிறதுல மாஸ்டர் இப்பெல்லாம் என்னால பார்க்க முடியறதே இல்ல. பிரசிடென்ட் இப்படி மாறிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் என்னால மாஸ்டர் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் போலான்னு பாக்குறது. நம்ம பேட்லர்ஸ்ல வேலை இருக்கு வா அப்படின்னு சொல்லி ஆசை பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்தாங்க. ஆமரி ரொம்ப கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க பின்னாடி சுத்துறவன் மயங்கி கீழே விழுறான். அவங்க எப்பவும் பண்ற வேலையை பண்ணாலே நார்மலா இருவாங்கன்னு டீச்சர் சொல்லிருக்காங்கல்ல அப்படின்னு ஒருத்தி சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். டீச்சர் வந்துட்டு ஆமரி விசாரிக்கிறாங்க. அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீ ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பரா இருந்தா என்னெல்லாம் பண்ண ஞாபகம் இருக்கான்னு கேட்கப்போ எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் எல்லார்கிட்டயும் ரொம்ப மோசமா நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. ஆமரியோட மெமரி எதுவும் லாஸ் ஆகல. அவளை சைக்காலஜிக்கல் அட்டாக் தான் யாரோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மேஜிக் நடந்து நான் கேள்விப்பட்டது இல்ல. அவளோட மெமரிஸ் எமோஷன்ஸ் எல்லாமே இப்ப கலந்து போய் மிங்கிள் ஆகி கிடக்குது. அவ மெமரிஸ் எதுவும் லாஸ் ஆகல. நம்ம அவளை ஃபோர்ஸ் பண்ணி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது கஷ்டம் தான். அப்படி பண்ணா டேஞ்சரோ கூட. இதுக்கு முன்னாடி அவ பார்த்த வேலையவே திரும்பவோ பார்க்க வைங்க. கொஞ்ச நாள் அவ நார்மலா ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா பிரசிடென்ட் கண்டிப்பா நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. கேலக வந்து அவங்களை கூப்பிட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சில் தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஆமையை அவளோட பழைய நிலைமைக்கு வரல அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலை டிஸ்பேண்ட் பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். டீச்சர் சொன்னதுனால ஆமரி இதுக்கு முன்னாடி அவ செஞ்ச அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் ரிப்போர்ட்டிங் மேம் அப்படின்னு சொல்லப்போ உங்களுக்கு சாக்லேட் தேவைன்னா எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு தெரியும். இந்தாங்க காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி அவ கொடுக்குறா. பிரசிடென்ட் இப்படி இருக்கிறது ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. இதுவோ பிடிச்சிருக்குதா? ஆனா இருந்தாலும் அவங்களை மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க மெம்பர்ஸ் நினைக்கிறாங்க. ஆமரி எப்பவுமே தேவையில்லாதவங்களுக்கு எல்லாம் அப்ரூவல் கொடுக்க மாட்டா. ஆனா இப்ப எல்லா பேட்லர்ஸ்க்குமே அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்கா. அவங்க ரொம்ப ஸ்லோவா பண்றாங்க. ஆனாலும் இது ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்துட்டு ஆமரிக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆமரி இப்ப ரொம்பவுமே ஃபெமினா மாறிட்டதுனால ரொம்ப கியூட்டாவோ இருக்கா. கைஸ் என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கவோ சச்சா அப்படிலாம் இல்ல பிரசிடென்ட், நீங்க எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமரி ரொம்ப ஹாப்பியா அங்க இருந்து கிளம்புறா. சோப்பா என்னால முடியல. பிரசிடென்ட் ஆமரி நார்மலா இருக்கும்போது நிறைய வேலை செய்வாங்க. இப்போ அந்த எல்லா வேலையும் நம்ம தலையில தான் வந்து விழுந்திருக்கு. உண்மையிலேயே ஆமரி கிரேட் தான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. யார் எப்படி அவங்கள மாத்தினாங்களோ அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் டென்ஷன் ஆகும். ஆமா நம்ம சும்மா விடக்கூடாது. ஆமா யார் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பிரசிடென்ட் மேல கோவமா இருக்கிற ஆள் கண்டிப்பா யாருமே இருக்க முடியாது. நிறைய பேட்லர்ஸ்க்கு அவங்க அப்ரூவல் கொடுக்கல. அதுல யாராச்சும் ஒருத்தர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆமா ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம் என்ன திறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. ஹலோ ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ், நான் தான் உங்க ஹேண்ட்ஸம் பாய் ரோமி. உங்களுக்கு பிடிச்ச ரானபை ரோமியஸ் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கான். அவன் யார் இவன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும். இவன் தான் செக்யூரிட்டி பேட்லர்ஸோட லீடர் அண்ட் சந்தேகத்துல இருக்கிற முதலே இவன் தான். பிரசிடென்ட் ஆமரி இப்படி மாறினா அதுல ஃபர்ஸ்ட் லாபம் இருக்கிறது இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. என்ன பத்தி பெருமையா பேசும்போது இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ரானபை ரோமியஸ் என்னோட பேரை சொல்லும் போது எனக்கு ரொம்ப கியூட்டா இருக்குது. என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான ஆளை நீங்க பார்க்கவே முடியாது. நான் தான் இங்க ஹேண்ட்ஸமான பையன். யாரு இந்த புது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இந்த ரானபை ரோமியஸ் அப்படிங்கிறவன் தன்னை ரொம்ப ஹேண்ட்ஸமானவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு பெரிய பாட்டு ஒன்று பாடிட்டு இருக்கான். நான் தான் ஊர்லயே அழகான ஆளு, என்ன மிஞ்ச இந்த உலகத்துல யாரு அப்படின்னு சொல்லி காமெடியா ஒரு பாட்டை பாடுறான். கதவு திறந்திருக்கு பாரு, அப்படியே நீ வெளியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் ஒருத்தர் சொல்லவோ அதையும் அவன் கண்டுக்கிடாம பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கான். கடைசியில ஃபைனல் போர்ஷன் ஒன்று கொடுக்கவோ எல்லாருக்கும் செம கடுப்பா இருக்குது. ஹே ஷூ ஷூ இங்க இருந்து சீக்கிரம் ஓடிப்போ அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே கலாய்க்கிறாங்க. ஆனா அதை அவன் கொஞ்சம் கூட காதலியா வாங்கிக்கிட மாட்டேங்கிறான். பிரசிடென்ட் ஆமரியா நீ தான் அப்படி பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஒருத்தர் டென்ஷன் ஆகுவோ ஒரு பையன் என் மேல கை வச்சுட்டா அதுவும் 6 செகண்ட் கை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கான். உடனே அவன் கூட இருக்கிறவங்க அவனை கூல் டவுன் பண்றாங்க. பிரசிடென்ட் ஆமரி இப்ப அவ ஒரு பூ மாதிரி. சோ நான் அவன் கூட டிசலெக்ஷன் எலெக்ஷன் வைக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். டிசல்யூஷன் எலெக்ஷன் அப்படின்னா ஒரு பேட்லர்ஸ் டீம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் கூட மோதி பாக்குறது. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிடிக்கல அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த பேட்லர்ஸ் ஓட் பண்ணி அவங்கள வின் பண்ண வைப்பாங்க. தோத்து போன ஸ்டூடெண்ட் கவுன்சில் அவங்க டிஸ்பேண்ட் பண்ணிட்டு ஜெயிக்கிற அந்த பேட்லர்ஸ் தான் இன்சார்ஜா போடுவாங்க. ஒரு பேட்லர்ஸ் இப்படி சேலஞ்சு கூப்பிட்டா கண்டிப்பா அதை ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களால மறுக்க முடியாது. ஏன்னா எனக்கு இத்தனை பேர் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். ஆமரி அப்ரூவல் கொடுக்காத எல்லா பேட்லர்ஸ் கிட்டயும் இவன் சைன் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் சொல்றான். நீ இப்ப முன்ன மாதிரி கிடையாது ஆமரி, இப்ப நீ ஒரு பூ மாதிரி, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவளோட முடியாம தொடவும் என்ன தைரியம் இருந்தா பிரசிடென்ட் தொடுவா அப்படின்னு எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க.
ஆனா நம்ம ஹீரோ அதுக்கு ஒரு படி மேல போய் டக்குன்னு போயிட்டு அவனோட கையை தட்டி விடுறான். ஆமரிக்கு நம்ம ஹீரோ மேல இன்னும் கிரஷ் அதிகமாகுது. அச்சச்சோ ஒரு பையன் என் கையை தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவன் ஷாக் ஆகுறான். சரி நான் வேணும்னு இதை பண்ணல, ஒரு பொண்ணோட பெர்மிஷனே இல்லாம அவளோட முடிய தொடுறது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், நான் தப்பு பண்ணிட்டேன் நீ என்ன பார்த்து குறை சொல்றா அப்படின்னு அவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். மாஸ்டர் ரோமியோட மனசை இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. என்ன அளவச்சிட்டீங்கல்ல, இதுக்காக நீங்க அனுபவிப்பீங்க. ஹேண்ட்ஸம் பாய் ரோமி இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் போகவும், டேய் உன் பூ கடையவோ சேர்த்து இங்க இருந்து எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் சொல்றாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்க்கவும், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல கரெக்டான விஷயத்த கரெக்டான டைமிங்ல பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராதுன்னு நினைச்சு சாலமன் வருத்தப்படுறான். போல நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்காக அந்த இடத்துலயே தங்கி இருந்து ஆசோ கிளாராவும் கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா ரோமியோஸ் அவனோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஒரு மெம்பர் சொல்லவும், நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. எல்லாரும் இதை பாருங்க அப்படின்னு சொல்லவோ யாருமே அவனை கண்டுக்கிடாம போயிட்டு இருக்காங்க. உடனே அவனோட பவரை யூஸ் பண்ணவோ எல்லாருமே அந்த இடத்துல கூட்டமா வந்துருந்தாங்க. ரோமியோவோட பிளட் லைன் எபிலிட்டி கரிஸ்மா, அந்த பவரை அவன் யூஸ் பண்ணா அப்படின்னா எந்த இடமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த பவரை யூஸ் பண்ணும்போது எல்லாரோட அட்டென்ஷன் அவன் மேலதான் இருக்கும். இந்த பவரை யூஸ் பண்ணா எல்லாருமே அவனை கவனிப்பாங்க தான், ஆனா அதை மட்டும் தான் அவனால பண்ண முடியும். நான் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் அடுத்தது நிக்க போறேன், சோ எல்லாருமே எனக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், இவன் ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு நீங்க ஓட் பண்ணா எல்லா பீரியடையும் பிடி பீரியடா மாத்துவேன், எக்ஸாம் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணுவேன், ஸ்கூலுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் கட்டி திருப்பேன், நீங்க ஃபுல் டேவோ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஹாப்பி ஆகுறாங்க. ஆமா உன்னால அதை பண்ண முடியுமான்னு ஒருத்தர் கேட்கவும், எனக்கு தெரியல, நான் ப்ராமிஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா என் லைஃப்ல நான் யாருக்கும் ப்ராமிஸ்னே பண்ணதில்ல அப்படின்னு அவன் சொல்லவும், இவன் வெத்து வெட்டுன்னு எல்லாரும் கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஆனா என்னால உங்களுக்கு ஒரு ப்ராமிஸா பண்ண முடியும். ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருக்கும்போது நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நீங்க ஓட் பண்ணா அவங்க இருக்கும்போது இருக்கிற ஃபன்னை விட உங்களுக்கு கண்டிப்பா அதிகமா நான் தருவேன் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் எல்லாரும் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. ஃபன் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் டீமன்ஸ் பாப்பாங்க. நம்ம அவங்கள ஏதோ சொல்ல முடியாதுன்னு ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் ஆமரியா பாக்குறாங்க. நான் இந்த பேப்லஸோட பட்ஜெட் அச்சோ கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லவும் எல்லாரும் ஆமரி கவலைப்படாத ஒன்னால முடியும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. அவங்க எல்லாருமே பிரசிடென்டோட திறமையை பார்த்து சப்போர்ட் பண்ணல, பிரசிடென்ட் மேல பாவப்பட்டு தான் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர் யோசிக்கிறான். பிரசிடென்ட் ஆமரி போயிருக்கிற நிலைமைக்கு அவங்களால ஸ்கூலை பாத்துக்கிட முடியாது, பேசாம நம்ம இவனுக்கே ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த மெம்பர்ஸும் போயிட்டு ஆமரியை சேர பண்றாங்க. ஹீரோவும் நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி யாருக்கோ கால் பண்றான். ஆஸ் வந்துட்டு ஒரு ராயல் ஃபேமிலியா அது போக டாப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால மத்தவங்க கிட்ட எல்லாம் அவனோட அதிகாரத்தை தான் காமிக்கிறான். ஜாக் வந்துட்டு நான் இவங்கிட்ட பேசணும்னு தானே நினைச்சேன், ஏன் இப்படி பேசுறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கால் பண்ணுவோம், மாஸ்டர் இருமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஹாப்பி ஆகுறான். இருமா கிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் கத்துக்கிடணும் அப்படின்னு ஜேக் நினைக்கிறான். இங்க கிளாரா என்னடா சொன்ன பச்சை மாதிரியும் நிறைய விஷயங்களை கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டே இருக்கா, செய்யாதான்னு சொல்ற விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கா. ஒரு வழியா அவளை கஷ்டப்பட்டு தூங்க வச்சிருந்தான். இருமாவும் ஆசோ டெய்லியும் எப்படிதான் அவ கூட சமாளிக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கோ. இப்ப இருமா கால் பண்ணுவோம், இதை வந்துருதா அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. அடுத்தது ப்ரொஃபசர் கேலகோவை கூப்பிடலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு கேலகோ திட்டுவான் அப்படின்னு சொல்லி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான். பின்னாடி கூப்பிடவும் நம்ம ஹீரோ பயப்படுறான். பார்த்தா அது ஆமரி தான். இருமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அவங்க கதை படிக்கிற ரூம்ல நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஆமரியை இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆலிக் வந்து நம்ம ஹீரோட மோதிரத்துல இருந்து வெளியே வரான். நம்ம ஹீரோ இப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஜாயின் பண்ணதுல இருந்து தனியாவே இல்ல அப்படிங்கிறதுனால ஆலிக்கால ரொம்ப நாளா வெளியவே வர முடியல. உனக்கு உன்னோட அந்த ஒர்க் முக்கியமா இல்ல நான் முக்கியமா, என்ன நீ தனியாவே தவிக்க விட்டுட்டல அப்படின்னு சொல்லி ஆலிக் கேட்க போய் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லிட்டில் ஹீரோ நான் இல்லாம நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கல, அந்த ஆமரி விஷயத்தை தான் சொல்றேன். அவளோட அந்த ஸ்பெல் அதை அவ்வளவு ஈஸியில ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம், அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபயர் பவர் இருக்கிறவங்கள ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி ஈஸியா தோக்கடிச்சிடலாம். எப்பவுமே ஒருனே இருக்கிறவங்க மேல ஹாப்பினஸ் மேஜிக்க போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பெல்லுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கு. இப்ப ஆமரியோட ஸ்பெல்ல பார்க்கும்போது அவளுக்குள்ள அவங்க யூஸ் பண்ண அந்த மேஜிக்கல் த்ரெட் இருக்கு, ஏதாச்சும் ஒரு கட்டத்துல அது ட்ரிகர் ஆகி உடஞ்சதுனா தான் அவ நார்மல் கண்டிஷனுக்கு மாறுவா அப்படின்னு ஆலிக் பேசிட்டு இருக்கும்போது டக்குனு ஆமரி வரவா ஆலிக் போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆமரி அவளோட நார்மல் ட்ரெஸ்ல வந்திருக்கா. நீ நார்மல் ஆயிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்போ ஹாய் இருமா அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த ராணவே ரோமியோ அப்படிங்கிறவன் டிசிப்ளினரி கமிட்டி பேட்லர்ஸோட ஹெட்டா இருக்கிறான். ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பிரசிடென்ட் போஸ்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். அதுக்காக தான் அவன் தான் இந்த மாதிரி ஆமரியை மாத்தி வச்சிருக்கான். ஆமரிக்கு மெமரி லாஸ்லாம் எதுவும் ஆகல, அவளுக்கு எல்லா மெமரிஸுமே ஞாபகம் இருக்கதா செய்து. ஆனா அவளோட கேரக்டர் மட்டும் ரொம்பவும் ஃபெமினினா மாறிட்டு ரொம்பவும் பிரேவா இருந்தவா இப்ப கேலிஷா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனா அந்த ராணவே ரோமியோ பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடி பீஸ் மாதிரியும் தான் தெரியுது. ஆமரியோட ஹேர் அவன் டச் பண்ண போகவும் நம்ம ஹீரோ போயிட்டு செமையா காப்பாத்துவான். அந்த சீன் வேற லெவல்ல இருக்கு, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. கேலிஷா இருக்கிற ஆமரி தான் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா இப்ப நம்ம ஹீரோவை பார்க்க வந்தது நார்மலா இருக்கிற ஆமரி மாதிரி தெரியுது. தானாவே அவ மாறிடுவா அப்படின்னு சொல்லி தான் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஆமரி நார்மலா மாறிட்டாளா, என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.